என்னோட பேர் தாரா சுதாகர். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் பஞ்சாயத்தோட தலைவராக இருக்கேன். நான் தான் முதல் பெண் தலைவரும் கூட இந்த பஞ்சாயத்துக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, கம்பீரமாக வேலை பார்க்க வைக்குது. ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி மீட்டிங் கூட்டம் இதெல்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்குமே இருக்கும் சில விஷயங்களை நம்ம போய் கேட்கணும், நம்மளோட தேவைகளை நம்ம போய் கேட்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. நான் இப்போ தலைவராக வந்தது பிறகு அந்த வாய்ப்புகளை நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன். நிறைய பேர் விசிட் வந்துட்டே இருக்காங்க நம்ம பஞ்சாயத்துக்கு. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். காளான் வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே போயிட்டே இருக்குது. அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசானவங்களுக்காக இருக்கட்டும், நம்மள மாதிரி கேட்டகரி, இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது நம்ம தானே பேச முடியும். இல்லை ஆண்கள் பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இல்லை நமக்கான இடஒதுக்கீடும் இருக்குது. அப்போது அந்த இடஒதுக்கீடை எடுத்து நமக்கானதை நம்ம போய் ஃபைட் பண்ணி வாங்கணும். இல்லை அது பெருசாக பண்ணுறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. எனக்கே ஒரு நாள் உங்களுக்கு தோணியிருக்கா, இந்த சீட் இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, இத்தனை பேர் நம்மளை வந்து அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க, தேவையா நம்மளுக்கு இது அப்படின்னு எனக்காச்சும் தோணியிருக்கா? வேற யாராக இருந்தால் கண்டிப்பாக தோணியிருக்கும். எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இதை ரொம்ப நேசிக்கிறேன். இது எனக்கு ஒரு புது உலகமாக இருக்குது. எங்கே போனாலுமே நம்ம பெண்களுக்கு வந்து தடைகள் இருக்க தான் செய்யும், தடைகள் கொடுக்க தான். அது சில சமயம் வந்து பெண்களும் கொடுக்குறாங்க, சில சமயம் ஆண்களுமே கொடுக்குறாங்க. ஆனாலும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லை என்ன வருமோ அதை பிடிச்சி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது. பெண்களுக்கெல்லாம் எதுக்கு சோஷியல் சர்வீஸ், எதுக்கு ஒரு பதவிக்கு பெண்கள்லாம் வரணும்? சும்மா வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதாதா? அவங்களுக்குலாம் இதுக்கு சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இப்போது ஒரு ஊராட்சி மன்றத்துக்கே தலைவியாகி 4 வருஷம் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய படூர் ஊராட்சி மன்ற தலைவி தாரா சுதாகர் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணி பேச வந்திருக்கோம். அவங்கள பற்றியும் அவங்களுடைய சர்வீஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்கள பற்றியான நிறைய விஷயங்களை வாங்க போய் உள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக உங்களை இந்த சீட்டில் இவ்வளோ கம்பீரமாக ஒரு பெண் ஆளுமையாக இருக்கும் போது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷம் இந்த பயணம் அப்படின்னும் போது ஆந்திராவில் இருந்தெல்லாம் வந்து அதிகாரிகள் பாராட்டிட்டு போயிருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பெருமையாக இருக்குது மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ஏன்னா எல்லா பெண்களுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி பொலிட்டிஷியன், இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறதே கிடையாது, வர்றதும் கிடையாது, வர்றதுக்கு ஆசைப்படுறதே கிடையாது. ஆனால் எல்லாருமே ஆசைப்படணும். என்னோட பேர் தாரா சுதாகர். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் பஞ்சாயத்தோட தலைவராக இருக்கேன். நான் தான் முதல் பெண் தலைவரும் கூட இந்த பஞ்சாயத்துக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, கம்பீரமாக வேலை பார்க்க வைக்குது. முதல் முறையாக பெண்ணாக வந்துட்டோம்ல, நம்ம என்ன பண்ணிடுவோன்னு ஒரு சிலர் நினைப்பாங்கல்ல, அதை முறியடித்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மாக இருந்தது. இங்கே வந்த பிறகு நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க, நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சந்தித்தேன். சின்ன வயசு எனக்கு, நான் முதல் முறையாக வந்துட்டேன் அப்படின்னும் போது எல்லாரும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து இவங்களால என்ன பண்ணிட முடியும், இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படிலாம் எல்லாருமே பார்த்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ், நான் பண்ண வேலைகளை பார்த்து எல்லாருமே என்னோட கை கோர்த்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்தை நம்ம முடிச்சிட்டோம், 5வது வருஷத்தில் போயிட்டுருக்குறோம். பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம். முன்னாடிலாம் இந்த ஊரில் கிராம சபை அப்படின்னாலே என்னன்னே தெரியாது. அந்த கூட்டத்துக்கு வந்து பெண்கள்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க. ஆண்கள் ஒரு சிலர் வந்துட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம், திருப்போரூர் ஒன்றியத்திலேயே அதிகப்படியான மக்கள் கூடுற ஒரு கிராம சபை வந்து என்னோடது தான் இருக்கும். அவ்வளோ பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய கேள்விகள் வந்து வைக்கிறாங்க நிறைய பேர். பெண்கள் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அதில் அவங்களோட தேவைகளை வந்து பேசுகிறது வந்து அதோட பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி மீட்டிங் கூட்டம் இதெல்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்குமே இருக்கும்
சில விஷயங்களை நம்ம போய் கேட்கணும், நம்மளோட தேவைகளை நம்ம போய் கேட்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. நான் இப்போ தலைவராக வந்தது பிறகு அந்த வாய்ப்புகளை நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன். அவங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன். அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாலர் சபை, அதாவது குழந்தைகளுக்கான சபையும் இருக்குது. அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கூடுவாங்க. குழந்தைங்க எல்லாருமே கூடி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பேசுவாங்க. நிறை குறைகள் இதெல்லாமே பேசிட்டு அவங்க ஒரு தீர்மானம் போட்டு ஒரு லெட்டராக எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி பெண்களுக்கான மகிழா சபை அப்படின்ற சபை ஒன்று இருக்குது. அதில் பெண்கள் கூடி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பேசி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சபைகள் வந்து வச்சுருக்கோம். முன்னாடிலாம் அந்த சபைகள்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து கிராம சபைக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சபைகள் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்தந்த கேட்டகரி மக்கள் வந்து அவங்க தேவைகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அதை அனலைஸ் பண்ணி நம்மளால் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதெல்லாமே உருவாக்கி வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்மளோட பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ஒரு கற்றல் மையமாக தேர்வாயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேருந்து நம்ம பஞ்சாயத்து வந்து விசிட் பண்ண வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 4 பஞ்சாயத்தில் நம்மளோட பஞ்சாயத்தும் தேர்வாயிருக்கு. நிறைய பேர் விசிட் வந்துட்டே இருக்காங்க நம்ம பஞ்சாயத்துக்கு. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். காளான் வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே போயிட்டே இருக்குது. அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த இதில் வந்து பெண் வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த ஃபீல்டில். ஆனால் நிறைய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ காளான் வளர்ப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ மன்றங்கள் நிறைய சொன்னீங்க, குழந்தைகள் மன்றம், இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு எப்படி மேம் வந்தது? நம்ம பெண் தலைவராக வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். நம்ம வந்துட்டோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கா, எந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு யூனிக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்களை போய் தேட ஆரம்பித்தேன். நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது. விமன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டே நிறைய ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு சிலர் போய் அட்டன் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேருக்கு அது போய் சேர மாட்டேங்குது. அதே மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதும் பெருசாக யாரும் போய் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம இது போய் தெரியும் போது தான் நமக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்தந்த கேட்டகரி மக்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு நம்மளை விசிட் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. எந்த பஞ்சாயத்து எல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதை பார்க்குறதுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது ஒரு சில பஞ்சாயத்தில் பண்ணுற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அப்படியே என் பஞ்சாயத்துக்கு பண்ண நினைப்பேன் நான். இது நல்லா இருந்தது, ஓகே, இதை நம்ம ஏன் நம்ம பஞ்சாயத்தில் பண்ணக்கூடாது, நம்ம மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. நான் வந்த அடுத்த இயரே வந்து நம்ம இந்த காளான் வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, அசோலா, வெர்மி கம்போஸ்ட், தையல் பயிற்சி, ஏசி மெக்கானிக், இப்போ ரீசனாக வந்து 4 வீலர் ட்ரைனிங் கொடுக்கலான்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெண்களுக்கு, ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களால சுயமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துட்டோம்னாலே அவங்க அழகாக போயிடுவாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள், அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணி விடணும். உங்களுக்கும் திறமைகள் இருக்குது, அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வாங்க, நாங்கள் இருக்கோம், அதை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு பேக் போனாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அழகாக அவங்க வெளியில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வேலையில் அவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் என்னோட பஞ்சாயத்தில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் பெண்கள். ஓகே, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. பெண்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும், பெண்கள் வந்து சுயமாக நிற்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நிறைய யோசிக்கிறீங்க, அதுக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்? எங்கேருந்து இந்த பழக்கங்கள்லாம் வந்தது, எப்படி மேம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வில்லேஜில் பிறந்த ஒரு பொண்ணு தான். பிறந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த ட்ரஸ்ட்லலாம் வேலை பார்த்தேன். தொண்டு நிறுவனங்களில் அப்போவே நான் வந்து 12th முடிச்சப்போவே நிறைய அந்த தொண்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் அது இப்போ மகளிர் குழுக்களை எப்படி உருவாக்குறது, அவங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை எப்படி உருவாக்குறது, அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள், குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி, க்ளீன் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி எப்படி வில்லேஜை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரியில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அது எனக்கு என்னோட நாலேஜை வந்து நான் வளர்த்துக்கிறதுக்காக, காசுக்காக இல்லை அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு இதை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதில் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால அதில் கலந்து நான் வந்து எல்லாமே கற்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், நம்ம குழந்தைங்க பிறந்துடும், நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நான் இங்கே வந்து பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் என்னோட ட்ரிபிள் மடங்கு இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுல அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நானுமே அப்பப்போ போயிட்டு கலந்துட்டு என்னோட ஐடியா ஷேர் பண்ணுறது, அவங்களோட பயணிக்கிறது, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவராக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் ட்ரஸ்ட்டில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்போ பண்ணும்போது ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சிலர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மரம் நடணும்னா கூட வந்து இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் டேக்கு போய் ஆனர் பண்ணணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்ன இது நல்ல விஷயத்துக்கு கூட நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட கையை கட்டி பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கே, நம்ம ஏன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, ஹஸ்பண்ட் நின்னாங்க, சம் ஓட்டில் வந்து அவங்க தோத்துட்டாங்க. அடுத்தது கேண்டிடேட் வந்து லேடின்றதுனால என்ன நிப்பாட்டி ஜெயிச்சாச்சு. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ ஃபீல்டு அளவில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு மெயின் காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஓகே. ஏன்னா அவர் வந்து உன்னால் முடியும், நீ போயிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லி என்னை ஃப்ரீடமாக விடலை அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. இன்னுமே இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. ஓகே. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தான் உட்காருவாங்க, அவங்க தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க, இவங்க ஜஸ்ட் வந்து சைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுவுமே வீட்டில் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. நிறைய வில்லேஜ் ரூரல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல அப்படின்றது தான் என்னோட தாட். பெருசாக எல்லாரோடைய இதுவாக தான் இருக்கும். அவங்க என்ன லேடி ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸர் வீட்டில் இருந்து ஒரு சைன் போட்டு அனுப்ப போகிறாங்க, அவங்களுக்குலாம் ஏன் பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸர் மேலே இருக்கிற ஒரு இதுவாகவே இருக்கும். அதெல்லாம் உடச்சி நம்மள மாதிரி பெண்கள் வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கும் அந்த தைரியம் வரும். ஓகே, இப்படிலாம் வந்து பண்ண முடியுமா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பெண் தலைவரால் இதெல்லாம் பண்ண முடியுமா, பண்ணலாமா அப்படின்றது கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியல. இப்போ நம்மளாம் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றது ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இது. ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த 5 வருஷம் வந்து உனக்காக கொடுக்கப்பட்டது, இந்த சேர் உன்னோடது, நீ என்ன தீர்மானிக்கிற, என்ன நீ வந்து செயல்படுத்துறன்னு நினைக்கிறியோ பண்ண ஆரம்பிச்சிரு. இதில் சில தவறுகளும் ஏற்படும், ஆனால் அது அடுத்தது நீ பண்ணும்போது கரெக்டாக அதை பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த முறை தவறு பண்ண அப்படின்னா அடுத்தது அதை செய்யும்போது போன முறை இந்த தவறை பண்ணியிருந்தோம், இதை திருத்தி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீயே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி நான் இருப்பேன்னு நீ திரும்பி பார்க்க ஆரம்பிச்சின்னா உன்னோட வேலையை நீ கரெக்டாக உன்னால் பண்ணவே முடியாது. நான் இருப்பேன். இந்த பயணம் அங்கிருந்தா அவரோட இது இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அவரோட சப்போர்ட்டிவ் தான், பயங்கர சப்போர்ட்டிவ். உன்னால முடியும், கண்டிப்பா பண்ணு, உன்னால இது எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால என்னால் தைரியமா எந்த வேலையா இருந்தாலுமே பண்ண முடியுது. அதுக்கு அவருக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எல்லா ஹஸ்பண்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா, தைரியம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெண்களாலையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருந்திருக்கீங்க, எங்கே போய் பண்ணாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இந்த சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மாறுச்சா, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து திரும்பவும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் போடப்பட்டதா? இல்லை மேம், நான் வந்ததுக்கப்புறம் என்னோட பஞ்சாயத்தில் யார் வேணாலும் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் பண்ணுறதுக்கு நான் முழு அவங்களுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பஞ்சாயத்தை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போது வெறுமனே அரசாங்கத்து திட்டத்தை வச்சு மட்டுமே நம்மளால் டெவலப் பண்ணிட முடியாது. சில தொண்டு நிறுவனங்கள், சில நிறுவனங்கள், சிஎஸ்ஆர் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளால் முழுசாக வந்து டெவலப் பண்ண முடியும். அப்போது எல்லாரையுமே நாங்கள் வந்து கூப்பிடுறோம், கண்டிப்பாக வாங்க என் பஞ்சாயத்துக்கு வந்து இந்த மாதிரியான தேவைகள் இருக்குது, இந்த கேட்டகரிஸ் இருக்குது, இதை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நிறைய பில்டிங்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. சிஎஸ்ஆரில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளோட பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மள டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம பஞ்சாயத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்குது நமக்கு. ஓகே. இப்போ இருக்க பெண்கள்லாம் ஒரு அரசியலுக்கு வரணும், இல்லை ஒரு ஆளுமைக்கு வரணும் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா வந்து இது 10 to 7 ஜாப் கிடையாது, எனி டைம் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும். இப்போ கூட நீங்கள் கால் பேசுனீங்க, அங்கே இந்த பிரச்சனை இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லி. ஸோ 24/7 ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னும் போது எப்படி நம்ம உங்கள் ஃபேமிலியும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுக்குமே கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு எஜுகேஷன் இருக்கும், இது பண்ண முடியுன்றது இருக்கும். ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் பண்ணவே முடியாது. இப்போ என்னோட மாமனார் மாமியார் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. அதனால் என்னால் 24 ஹவர்ஸுமே வேலை பார்க்க முடியுது. ஹஸ்பண்டும் ஃபுல் சப்போர்ட்டுன்றதுனால என்னால் வேலை பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை, அதனால் உள்ளே வர்றதுக்கே தயங்குறாங்க. ஆனால் வரணும், வந்து பார்த்தா தான் நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதன்படி நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்ம உள்ளே வராமலே இந்த இடத்த யாரோ ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம எதுக்கு ஒதுங்கி இருக்கணும்? அது நமக்கு வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஆண்கள் நம்மளை வந்து ரொம்ப டஃப்பாக தான் நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பிடிச்சி அதுலேருந்து மேலே வர பார்க்கணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சி, அது அரசியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே வெளியில் வந்துடணும். எங்கே போனாலுமே நம்ம பெண்களுக்கு வந்து தடைகள் இருக்க தான் செய்யும், தடைகள் கொடுக்க தான். அது சில சமயம் வந்து பெண்களும் கொடுக்குறாங்க, சில சமயம் ஆண்களுமே கொடுக்குறாங்க. ஆனாலும் நமக்கு என்ன
பிடிச்சிருக்கோ இல்லை என்ன வருமோ அதை பிடிச்சி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது. அரசியல்னாலே பெண்கள் மத்தியில் என்னன்னா அதில் போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம பேர் கெட்டு போயிடும். நம்மளை வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார ஒரு மாதிரி பேசுவாங்க, கிரிட்டிசிசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இப்படி எல்லாமே ஒரு தாட் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா நம்மளால வந்து முன்னேறவே முடியாது. இப்போ பெண்களுக்கானதை பெண்கள் தானே நம்ம போய் அந்த உரிமையை கேட்டு வாங்க முடியும். ஆண்கள் பெருசாக வாங்கிடுவாங்களா? நமக்கு என்ன தேவை இருக்குதுன்றத நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும்ல. பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களுக்கா இருக்கட்டும், நம்மள மாதிரி கேட்டகரி, இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது நம்ம தானே பேச முடியும்ல. ஆண்கள் பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கான இடஒதுக்கீடும் இருக்கு. அப்போ அந்த இடஒதுக்கீடை எடுத்து நமக்கானதை நம்ம போய் ஃபைட் பண்ணி வாங்கணும்ல. அது பெருசாக பண்ணுறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. அது எல்லாமே மாறணும். அவங்களோட மைண்ட் செட்டப் எல்லாமே மாறணும். நம்மளால முடியும். நமக்கான இந்த வாய்ப்புகளை முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும். அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க நம்ம லேடிஸ் எல்லாருமே. ஓகே, அதுக்கு கண்டிப்பாக நம்மள மாதிரி நிறைய உதாரணங்கள் நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே பார்த்து இவங்க எல்லாருமே வெளியில் வரணுன்றது தான் என்னோட பெரிய ஒரு வேண்டுகோளாகவே வச்சுட்டே இருக்கேன் எல்லாத்துலேயுமே.